பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இதுவரைக்கும் எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியா எழுதுகிறார்: கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாதே. இன்னைக்கு அதை மறந்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 25 வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமை ஆனான். யார் இந்த எசேக்கியா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா. ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்கள் நீடித்து கொடுத்தார். மிகப்பெரிய யுத்தங்கள் சூழ்ந்த பொழுது தேவ தூதனை அனுப்பி எதிரிகளை சங்கரித்து ஜெயத்தை கொடுத்தார். இவ்வளவு நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த எசேக்கியா ராஜா உபகாரங்களை மறந்து போய் மனம் மேட்டுமையானார். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை உபகாரத்தையும் செய்திருக்கிறார். ஏங்க, நாம இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே அவர் நமக்கு செய்த உபகாரம் தான். ஆகையால் தான் தாவீது சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தை நீ மறந்து போயிடாது. மறந்து போயிட்டார். செய்த உபகாரங்களை மறந்து போய் இருதயத்துல ஒரு பெருமை வந்துருச்சு, ஒரு மேட்டிமை வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாம் நிறைவாய் நடக்கும் பொழுது உள்ள ஒரு பெருமையை பிசாசு கொண்டு வந்துருவாங்க. இந்த பெருமை, இந்த மனம் வேட்டிமை என்ன ஆகும் தெரியுமா? நம்மளை நிர்மூலமாக்கிடும், ஆண்டவர் விட்டு பிரித்திரும், கர்த்தர் கொடுத்தது எல்லாம் இழந்து போக செய்யும். எவ்வளவு அருமையான வார்த்தை அன்பு தெய்வ பிள்ளை. எந்த உயரத்துக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போனார், தாழ்மையோடு கூட இருங்க. அவர் செய்த உபகாரத்தை மறந்து போயிடாதீங்க. மற்றவர்களை போல நான் இல்லையே, மற்றவர்களை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு இல்லையே, ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு வீடு வாசல் இல்லையே, பல லட்சம் ரூபாய்க்கு கார் பங்களா இல்லையே, எதுவும் தேவையில்லைங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தாவீது எழுதுறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அவர் நம்ம கூட இருக்கிறார். அதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்மளை ஜீவனோட நடத்துறார். அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் பாடுகள் இருக்கிற அநேக மனிதர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமான ஒரு பொருளாய், கருவியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார்கள். இதை காட்டில வேற என்ன உபகாரம் வேணும்? பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்காருல, யாரிடத்திலும் கையேந்தாதபடி அப்பன் தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். சுற்றி எவ்வளவு நடந்தாலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகாதீங்க. இந்த எசேக்கியாவுக்குள்ள அந்த உபகாரங்கள் எல்லாம் மறந்து போயிட்டான். அவர் செய்த நன்மைகளை மறந்து போயிட்டான். உள்ள ஒரு மேட்டிமை வந்துச்சு. அதற்கு பின்பாக அவன் சந்தித்த காரியங்கள் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசித்து பாருங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை உபகாரங்களை மறந்து போயிடாத. மேட்டிமைக்கு இடம் கொடுத்துறாத, பெருமைக்கு இடம் கொடுத்துறாது. என் கைபலன் இதை எனக்கு கொடுத்தது, என் திறமையினால இதை சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன், நான் வாங்கினேன், நான் செஞ்சேன் வந்துடக்கூடாது. அன்னைக்கே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. தாவீது எழுதுறாரு, எல்லாமே நீர் தந்தது, உங்களுடைய கரத்துல வாங்கி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். என்ன வார்த்தை! எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. எல்லாமே அவர் கொடுத்தது, அவர் தான் கொடுத்தார், இன்னும் கொடுப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். பெருமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, மேட்டுமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. செய்த உபகாரங்களை நினைத்து நினைத்தவரை துதியுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, நீர் செய்த உபகாரங்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. எத்தனை நன்மைகளை செய்தீர், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.